இங்கே பாரு, இங்கே பாரு, சாப்பிட்றியா நீ? சாப்பிட்டியா? பால் குடிச்சியா இல்லையா? ம், பால் குடிச்சியா இல்லையா? குடிச்சியா? குடிச்சியா? தூங்க போகிற? ம், உங்களுக்கு பெட்டு கேட்குதுண்ணா பெட்டு. நீ எப்போ வந்து தூங்குவல அதே மாதிரி தூங்கு இன்னைக்கு. நீ எப்போ இப்படியே வந்து இப்படி படுத்துட்டு அப்படியே காலகை நீட்டி எப்படி படுப்ப அப்படி படு. ஆய் எப்படி பெட்டு மேலே சுகமாக படுத்துங்கிறாஹா. நல்லா கையையும் காலையும் விரித்து போட்டுக்கிட்டு. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, நீ தூங்கு தூங்கு தூங்கு. சொன்ன பேச்செல்லாம் கேட்குறிய ஆட்ட. என்ன நடக்குதுங்க? முட்டை குழம்பு உளுந்து பருப்பு அப்படிங்கிறதுனால அந்த பழைய சாப்பிடுது. தெரியுதா உங்களுக்கு? உளுந்து சாப்பிட மாட்டேங்க. நாளைக்கு முட்டை ஞாபகம் வருது எனக்கு. நாளையிலேருந்து இந்த மாதிரி காலையில் உளுந்தங்களி கண்டி சாப்பிட்டு கொடுக்கணும். நான் டெய்லி பார்ப்பேன். நோம்பு முடிய வச்சோ பார்க்கலாம். உளுந்தம் பருப்புனால பழைய சோறு சாப்பிட்ற நீ பழைய சோறு உளுந்தம் எவ்வளோ நல்லது. தண்ணி ஊற்றி சாப்பிட்ற நீ. முட்டைலாம் உடச்சி ஊற்றி முட்டை நல்லது. ஆம்லேட் போட்டு படுத்தீங்க, பிரெட் ஆம்லேட் போடுத்தீங்க. இது என்னம்மா இது? அந்த நேரத்தில் சின்னதுக்கும்பா, நேரத்தில் சின்னதுக்கும்பா அது. சரி, ஸ்கூல் உண்டோ? அல்ஹம்துலில்லாஹ். சாப்பிட்டுட்டு வந்தால் இவர் இப்படி ஒய்யாரமாக படுத்திருக்காரு. என்னாச்சு? ஏன் கீழெல்லாம் படுக்க மாட்டிங்களோ? ஹலோ பப்பு, ஏப்பா ஏப்பா ஆட்டா. ஒரு ஹாய் சொல்லு பார்ப்போம். பப்பு பப்பு பாரு. இது என்ன ரியாக்ஷன் இது? அப்படித்தான். கீழே தள்ளிட்டியா? அல்லாஹோ. ஓகே, இருடா கண்ணில் கூல இருக்கு. கடிக்கிறது, ஒரே கடிக்கிறது. இல்லைன்னா
என்ன பண்ணுறது, வேலைக்கு டிஸ்டர்ப் பண்ணுறது. அப்படியா? ஓய் பப்புங்க பேர் என்ன பழக்கம் இது? அம்மா நீ ஏன் மேலே ஏற்படுத்திருக்க, அதை சொல்லு, காரணம் சொல்லு. ஹலோ, ஏய் தள்ளி விடாத பப்போ. இங்கே பாரு, இங்கே பாரு, சாப்பிட்றியா நீ? சாப்பிட்டியா? பால் குடிச்சா இல்லையா? பால் குடிச்சா இல்லையா? இங்கே பாரு, இங்கே பாரு, தூங்காத, தூங்காத, ஒரே தூங்கு மூஞ்சி போடுங்க. இது எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு தான் இருக்கும். தூங்காத தூங்காத தூங்காத. குச்சியா? எங்கள் ஊர்லலாம் இந்த சின்ன கை குழந்தை இருக்கும்ல, அதை அவங்க அம்மா கிட்டேருந்து வாங்கி பால் குடிச்சியான்னு கேட்கறதுக்கு என்னமா சொல்லுவாங்க, குச்சியா குச்சியா அப்படிம்பாங்க. என்னாச்சு? வெரி குட், போயிட்டான். ஆக்சுவலாக இன்றைக்கி சீக்கிரமாக இருந்துச்சாச்சு, 4:30 இருந்துச்சு, 4:30 வந்து சாப்பிட்டே முடிச்சாச்சு. நேற்றா ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இன்றைக்கி இன்னும் ரொம்ப டைம் இருக்குது, அதனால் பூனைக்கிட்ட கொஞ்சம் விளாண்டுட்டு இருந்தேன். உங்கள் மனசு எனக்கு புரியுது. ஆமாப்பா, பேசாமல் பூனை கூட விளாண்டு, அதையாவது நாங்கள் கொஞ்சம் நேரம் பார்க்குறோம். நீ இப்போ உட்காந்து பேச ஆரம்பிச்சேன்னு வையேன், அருன்னு போட்டு அறுப்பேன். பிபிஆர்கான சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்லுவேன், அப்புறம் உன் சேனலுக்கு லைக் பண்ணுன்னு சொல்லுவேன், கமெண்ட் பண்ணுன்னு சொல்லுவேன், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஐயோ போதும், நேற்றே பார்த்தாச்சு அதெல்லாம், நீ போய் பூனை கூட விளாடு அப்படின்னு தானே உங்கள் மனசு சொல்லுது. ஆக்சுவலாக எதுக்கு உட்காந்து அப்படின்னா, இன்றைக்கி என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லணும்ல, அதுக்காக தான் உட்காந்துருக்கேன். இன்றைக்கி வந்து ஒயிட் ரைஸு, அப்புறம் வந்து உளுந்தம்பருப்பு சாம்பார், அதில் வந்து முட்டையை உடச்சி ஊற்றி வேக வச்சுருப்பாங்க. அது நல்லாயிருக்கும், அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதுதான் இன்றைக்கி சாப்பாடு. அது போக நமக்கு எப்போவுமே சைடிஷ் இருக்கக்கூடியது அந்த அப்பளம், அந்த வடகம், அப்புறம் ஊறுகாய். பாப்பு என்னாச்சு? என்ன பாப்பு, இன்னைக்கு கதவை திறக்கும் போதெல்லாம் நீயே நிற்கிற? என்ன பண்ண நீ இப்போ? என்னாச்சு? உள்ளே போகாத, உள்ளே போகாத. நான் கொஞ்சம் நேரம் படுக்க போகிறேனே பப்பு, நான் கொஞ்சம் நேரம் படுக்க போகிறேனே. நான் படுக்க போகிறேன். என்ன பண்ணுற நீ? ஹலோ மேடம், நான் படுக்க போகிறேன், நான் படுக்க போகிறேன், நான் படுக்க போகிறேன். பப்போ, ஓய் பப்போ, நவரு, நான் படுக்கட்டும். என்னாச்சு? பெட்டு வேணுமா உனக்கு? பெட்டு அப்படித்தான், ரைட்டு. என்னாச்சு? ஏன் பாபு என்னாச்சு? தூங்க போகிற? உங்களுக்கு பெட்டு கேட்குதுன்னா பெட்டு. நீ எப்போ வந்து தூங்குவல அதே மாதிரி தூங்கு இன்னைக்கு. நீ எப்போ அப்படியே வந்து இப்படி படுத்துட்டு அப்படியே காலகை நீட்டி எப்படி படுப்ப? அப்படி படு. ஆய் சரி, நான் தூங்கிட்டா கொஞ்சம் நேரம்? நான் தூங்கட்டுமா? நீ தூங்க என்னவோ பண்ணு, எனக்கு என்ன. இந்த பப்பு இருக்குல்ல, பப்பு, ஏய் உன்னை பற்றி தானே பேசிகிட்ருக்கேன். பாருங்க, இந்த பப்பு வந்து சவுண்டே விடாதாம்மா. இப்போ நான் வந்து பாத்ரூம்குள்ளே போட்டு கதவை சாத்தினோடனே வரக்கூடிய சவுண்டை மட்டும் பாருங்கள். நீ போ, உள்ளே போ, உள்ளே போ, உள்ளே போ. என்ன இப்போ மட்டும் சவுண்டு விடுற? என்ன சவுண்டு? ஏன் சவுண்டு விடு தெரியுமா? பாத்ரூம்குள்ளே கொண்டு வந்து குளிக்க வைப்பனா வரு, அந்த தண்ணிக்கு பயந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும். அங்கேயும் போக முடியாது, வழி இல்லை உனக்கு. குளிக்கா பப்பு,
அப்படிதான் சவுண்ட் விடு. இப்போ பாருங்க, இந்த பைப்பை திறந்து விடுறேன், ஒரு ரியாக்ஷனை பாருங்க. குளிக்கியா குளிக்கிறியா? எப்படியா விட்டுருங்கிறியா? என்ன எல்லா பூனையும் தன்னால குளிக்குது, நீ இருக்கிய. சரி போ, கதவை திறந்து வர போ. போ அதே பாரு, எப்படி உனக்கு எவ்வளோ கொழுப்பு. போ வெளியே போ. அதே மாதிரி என் பப்பு வந்து இன்னொரு விஷயத்துக்கு பயப்படும். என்ன தெரியுமா? ஸ்ப்ரே அடித்தா பயப்படும். அதை நீங்களே பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்ப்ரே எடுக்கிறேன். டப்பாவை பார்க்குதா பாருங்க. ஏன் இப்படி பயப்படு தெரியுமா? ஒரு டைம் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. எப்படி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, அது பாட்டுக்கு வெளியே நின்று இருந்தது. ஒரு சின்ன வண்டி, குட்டியானன்னு நினைக்கிறேன். அந்த வண்டி வந்து என்ன ஆச்சுன்னா, அதனுடைய ஃப்ரண்ட் வீல் வந்து பப்புவோட தலையில் ஏறிடுச்சு. ஐ மீன் தலையில் அப்படிங்கும்போது வாயில் ஏறிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரத்தம் சொட்ட சொட்ட வந்து தூக்கிட்டு வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு அவங்க சொல்லிட்டாங்க, இதெல்லாம் வந்து பிழைக்காது. ஏன்னா பல்லு விழுந்துருச்சு. ஓகேவா? டயர் ஏறினதில் பல்லு விழுந்ததுக்கப்புறமா ஸ்டிச்சிங் கூட பண்ண முடியாது. ஆனால் வாயெல்லாம் கிளியவே இல்லை, ரத்தம் தான் நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே வந்து வச்சு 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 கொஞ்சம் தேத்திட்டோம். ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த வெட்டினரி டாக்டர் வந்து ஒரு ஸ்ப்ரே ஒன்று எழுதி கொடுத்தாங்க. அந்த ஸ்ப்ரே வந்து என்னென்னா, நீங்கள் வந்து அடிங்க, புழு வைக்காத அந்த புண்ணில், அது வந்து உள்ளே போனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ப்ரே கொடுத்தாங்க. சரி, நானும் வாங்கிட்டு வந்து அதை அப்பப்போ அடிச்சுட்டே இருந்தேன். அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு என்ன பாப்பு, ஏய், அதை அடிக்கும்போது அந்த வாய் புண்ணு ஏதோ காந்தும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதனால் அந்த ஸ்ப்ரே சவுண்டை கேட்டாலே வந்து அலறி அடிச்சுட்டு ஓடிடும். எங்கேயுமே வீட்டுக்குள்ளே நிற்காது, அந்தளவுக்கு பயந்து ஓடிடும். எங்கே போகிற பப்பு? ஹை, வா வா வா, ஸ்ப்ரே அடிக்க மாட்டேன், வா வா பப்பு, ஸ்ப்ரே அடிக்க மாட்டேன், வா. வரியா? சரி, ஓகே, பாய் சொல்லிவிடு. சொல்லு, டாட்டா பாய் பப்பு, டாட்டா பாய். ஃபைனலி ஸ்லீப்பிங் மை பப்பு. எப்படி பெட்டு மேலே சுகமாக படுத்துங்கிறாஹா? நல்லா கையையும் காலையும் விரித்து போட்டுக்கிட்டு, ஒன்றும் இல்லை, நீ தூங்கு தூங்கு தூங்கு. சொன்ன பேச்செல்லாம் கேட்குறிய ஆட்ட. என்ன நடக்குதுங்க? ரைட்டு பப்பு, குட் நைட். ஹலோ, என்ன வாழை ஆட்டுற பப்பு? குட் நைட் பப்பு. போடா வேலையை பார்த்துட்டுங்கிறியோ? ஓகே பப்பு, பாய்.